அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 18 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கான சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. இன்று நவம்பர் 25, 26 ஆகிய தேதிகளில் கோவை, ஈரோடு மாவட்டங்களில் முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் கள ஆய்வு செய்கிறார். நவம்பர் 25ஆம் தேதி கோவை மாவட்டத்தில் செம்மொழி பூங்காவை முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். நவம்பர் 25ஆம் தேதி மாலை தொழில்துறை சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பங்கேற்கிறார். முதலமைச்சரின் முன்னிலையில் பல தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன. ஈரோடு மாவட்டத்தில் 605 கோடியில் முடிவுற்ற பணிகளையும் தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கலும் நாட்டுகிறார். இரண்டாவது அறிவிப்பு. கார்த்திகை தீப விழாவையொட்டி பயணிகளின் வசதிக்காக திருவண்ணாமலைக்கு டிசம்பர் 2, 3 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. நாகர்கோயில், நெல்லை, தூத்துக்குடி, செங்கோட்டை, மதுரை, கோவையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும், சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு டிசம்பர் 3 நாளில் 160 பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு. 2026-27 கல்வியாண்டு முதல் படிப்படியாக பாடத்திட்டங்கள் மாற்றப்படும் என்று அமைச்சரான அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் செய்முறையாக கற்றல் எப்படி இருக்க வேண்டும், அதனை எப்படி செயல்படுத்த வேண்டும் என ஆலோசித்தோம் எனவும், கற்றலும் கற்பித்தலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எனவும், புரிதலுடன் செயல்முறையாக கற்றல் இருக்க வேண்டும் எனவும் அவர் கூறினார். நான்காவது அறிவிப்பு. SIR கணக்கீடு படிவங்கள் 50% திரும்ப பெறப்பட்டுள்ளது என தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியான அர்ச்சனா பட்நாயக் பேட்டியளித்துள்ளார். 2.43 லட்சம் தேர்தல் பணியாளர்கள் SIR பணியில் ஈடுபட்டும் உள்ளனர். தமிழ்நாட்டில் இதுவரை 6,16,00,000 வாக்காளர்களுக்கு SIR கணக்கீட்டு படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளன. டிசம்பர் 4க்குள் SIR படிவங்களை திரும்ப அளிக்க வேண்டும் எனவும், கூடுதல் அவகாசம் வழங்கப்படாது எனவும், வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தால் SIR பட்டியலில் நிச்சயமாக பெயர் இடம்பெறும் எனவும், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்காக ஆன்லைன் மூலமாக 2 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் எனவும் கூறியுள்ளார். ஐந்தாவது அறிவிப்பு. நாகூர் ஆண்டவர் கந்தூரி திருவிழாவை முன்னிட்டு வரும் டிசம்பர் 1ஆம் தேதி நாகை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் டிசம்பர் 13ஆம் தேதி பணி நாளாக செயல்படும் என மாவட்ட ஆட்சியரான ஆகாஷ் அறிவித்துள்ளார். ஆறாவது அறிவிப்பு. வங்கக்கடலில் உருவாகும் புயலுக்கு சென்யார் என பெயரிடப்படும் என தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநரான அமுதா செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்திருக்கிறார். ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, குமரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவும், தென் மாவட்டங்களில் ஒரு வாரத்திற்கு கனமழை நீடிக்கும் எனவும் கூறியிருக்கிறார். ஏழாவது அறிவிப்பு. உணவகங்களில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் மூலம் காய்ச்சல் பாதிப்பு மற்றும் நோய் தொற்று பரவல் ஏற்படுவதாக புகார்கள் எழுந்து வந்த நிலையில், ஹோட்டலில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் கட்டாயமாக என்டெரிக் ஃபீவர் தடுப்பூசியை செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோட்டல் உரிமையாளர்கள் தங்களுடைய கடையில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் ரூபாய் 500 செலுத்தி தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும். மேலும் தடுப்பூசியை செலுத்தி கொண்ட பிறகு மருத்துவ சான்றிதழ் பெற்றுக்கொள்ள வேண்டும். தடுப்பூசி போட்ட சான்றிதழை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைத்து ஹோட்டல்களுக்கும் சென்று ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தடுப்பூசியை செலுத்தி கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு. சபரிமலைக்கு வரும் 28ஆம் தேதி முதல் ஜனவரி 16ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மேலாண் இயக்குநரான மோகன் தெரிவித்துள்ளார். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் சபரிமலைக்கு இயக்கப்பட்டு வரும் சிறப்பு பேருந்துகள் தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர், சேலம், கரூர் பகுதிகளில் இருந்தும் இயக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 28 முதல் ஜனவரி 16 வரை இயக்கப்பட உள்ளது. டிசம்பர் 27 முதல் 30 வரை கோவில் நடை சாத்தப்படுவதால் இடைப்பட்ட அந்த நாட்களில் மட்டும் பேருந்துகள் இயங்காது எனவும், tnstc.in என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்யலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. 9வது அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் சார்பில் திணை வகைகளை கொண்டு பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சியானது சென்னையில் இன்று நவம்பர் 25ஆம் தேதி முதல் நவம்பர் 27ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெற உள்ளது என தமிழ்நாடு அரசு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. 10வது அறிவிப்பு.
தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு அரசு மொத்தம் 4000 கோடி மதிப்பில் 9 ஆண்டு கால பிணைய பத்திரங்கள் 1000 கோடி, 30 ஆண்டு கால பிணைய பத்திரங்கள் 1000 கோடி, தமிழ்நாடு அரசின் 7.16% பிணைய பத்திரங்கள் 2035 மறு வெளியீடு 1000 கோடி மற்றும் தமிழ்நாடு அரசின் 7.20% பிணைய பத்திரங்கள் 2036 மறு வெளியீடு 1000 கோடி என ஏலத்தின் மூலம் விற்பனை செய்யவிருப்பதாக அறிவித்துள்ளது. இந்த ஏல இந்திய ரிசர்வ் வங்கியால் மும்பையில் உள்ள அதன் மும்பை கோட்டை அலுவலகத்தில் இன்று 25ஆம் தேதி நடத்தப்படும். போட்டி ஏலக்கோப்புகள் காலை 10:30 மணியிலிருந்து 11:30 மணிக்குள்ளாகவும், போட்டியற்ற ஏலக்கோப்புகள் காலை 10:30 மணியிலிருந்து 11 மணிக்குள்ளாகவும் இந்திய ரிசர்வ் வங்கியின் மின்னணு படிவத்தில் இன்று 25ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட வேண்டும். 11வது அறிவிப்பு. 18 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் ஜனவரி முதல் மின்சார டபுள் டெக்கர் பஸ்ஸுகள் இயக்கப்படுவதாக மாநகர போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தகவலிட்டுள்ளனர். அதன்படி முதல் கட்டமாக 20 மின்சார டபுள் டெக்கர் பேருந்துகளை வாங்க திட்டமிடப்பட்டுள்ளது. குறிப்பாக வார இறுதி நாட்கள், சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் வழித்தடம், பயணிகளுக்கு தேவையாக உள்ள அதிகம் பயன்படுத்தப்படக்கூடிய வழித்தடம் உள்ளிட்டவைகளில் இயக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. சொத்தின் வில்லங்க சான்று போல இனி பட்டா வரலாற்றையும் தெரிந்து கொள்ளலாம். பட்டா வரலாற்றை தெரிந்து கொள்ளும் வகையில் புதிய நடைமுறையை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ளது. புதிய நடைமுறையின் மூலம் 2014ஆம் ஆண்டு முதல்தான் இப்போதைக்கு பட்டா வரலாறு எடுக்க முடியும். 13வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் 5 நாட்கள் தொழில் முனைவோர் மேம்பாடு திட்ட திருமண புகைப்படம் மற்றும் வீடியோ எடிட்டிங் பயிற்சியானது வரும் 1/12/2025 முதல் 5/12/2025 தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. 14வது அறிவிப்பு. SIR கணக்கீட்டு படிவங்களுடன் எந்த ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேண்டிய தேவை இல்லை என தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். SIR படிவங்களில் வாக்காளர்கள் தங்களது சரியான விவரங்களை நிரப்ப வேண்டும் என தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களின் உதவியுடன் SIR படிவங்களை நிரப்பி சமர்ப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15வது அறிவிப்பு. தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாமல் ஆசிரியர்களாக பணியாற்றுவோருக்கு 2026 ஜனவரி 24, 25 தகுதி தேர்வு நடைபெறும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. சிறப்பு டெட் தேர்வு எழுத நவம்பர் 20ஆம் தேதி முதல் ஆசிரியர்கள் விண்ணப்பிக்கலாம் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. ஆசிரியர்கள் இணையதளம் வாயிலாக டிசம்பர் 20ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க கால அவகாசமும் வழங்கப்பட்டுள்ளது. 1 செப்டம்பர் 2025 தேதிக்கு முன்னர் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் இந்த தேர்வை எழுதலாம். முழு நேர, பகுதி நேரம் மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் உள்ளவர்களும் இந்த தேர்வை எழுத அறிவுறுத்தப்படுகிறார்கள். 16வது அறிவிப்பு. நவோதயா பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர்கள் உள்ளிட்ட பணியாளர்கள் பணியிடங்களை நிரப்புவதற்கான விண்ணப்ப பதிவு தொடங்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளங்கள் மூலமாக டிசம்பர் 4 வரை நீங்கள் விண்ணப்பிக்கலாம். எழுத்துத் தேர்வு ஜனவரி, பிப்ரவரியில் கணினி வழியில் நடத்தப்பட உள்ளது. தேர்வுக்கான ஹால் டிக்கெட் டிசம்பரில் வெளியிடப்படும். நடப்பாண்டு புதிதாக 57 கேத்ரியா வித்யாலயா பள்ளிகள் அமைக்க ஒன்றிய அரசும் ஒப்புதல் அளித்துள்ளது. பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பையும் தற்போது வெளியிட்டுள்ளது. 17வது அறிவிப்பு. வீரதீர செயல்களுக்கான அண்ணா பதக்கம் பெற டிசம்பர் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. விண்ணப்பதாரர் தமிழகத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டியது அவசியம் எனவும் வயது வரம்பு கிடையாது எனவும் இதற்கான விண்ணப்பம் மற்றும் பரிந்துரைகள் award.in என்ற இணையதளத்தில் மட்டுமே பெறப்படும் எனவும் தகுதியுடையோர் அரசால் நியமிக்கப்படும் தேர்வுக்குழுவால் தெரிவு செய்யப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசியாக 18வது அறிவிப்பு. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் சீரமைப்பு பணி காரணமாக உழவன், அனந்தபுரி, சேது, குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் தாம்பரத்திலிருந்து புறப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த மாற்றங்கள் நவம்பர் 30 வரை நடைமுறையில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 18 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.